சாஸ்திரங்கள்ல போய் ரிஷிகள் ஸ்மிருதியில சொல்ற போது தசடித் ஜென்மகிரு வேதினாள் 10 ஜென்மா பிராமணனா பிறந்தாதான் 11வது ஜென்மாவில வேதம் வருமா. ஆமா, ரிஷிகேசத்துல போனா உடனே சன்னியாசம் கொடுத்து விட மாட்டாள்னு. அங்க இருந்து வேலை செஞ்சு கோபதாபம் இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா வேலை செஞ்சு பிட்சை எடுத்து யோக்கியனா இருந்தா கொடுப்பா சன்னியாசம், இல்லைன்னா அடிச்சு வரட்டி விடுவா. ராமகிருஷ்ணா மடம் முதல் இடங்கள்ல இப்படி பரீட்சை பண்ணி, இப்போ நம்ம பிரிவாள்ல அப்படித்தான் சுருக்க கொடுத்துட மாட்டாள், அப்படி பரீட்சை பண்ணுவாள் எப்படி இருக்கான்னு சொல்லி. அது மாதிரி 10 ஜென்மா அழகா பிராமண ஜென்மா அடைஞ்சா 11வது ஜென்மாவில வேதம் வாக்குல வருமா. பாக்கி எல்லாம் வந்துடும், வேதம் மட்டும் வராதுன்னு. இப்ப ராத்திரி போய் ஒரு சினிமா படம் பார்க்கறது, புதுசா ராத்திரி 10 மணிக்கு வந்த படத்தை ஒரு பாட்டி அதை பாடுறா, திருப்பி அந்த பாட்டை ஆமா சரளி வரிசை சொல்லிக்காத பாட்டி அதை அழகா தாளம் போட்டுக்கிட்டு பாடுறா. ஆயாத்த பித்தரகா எத்தனை நாளா சொல்றான் அமாவாசை தர்ப்பணம் வருதா வாயில, அது வேதம், அது பாட்டு. பாட்டுன்னா சினிமா பாட்டு, அதனால வந்து வருது அது வாயில வருமோ. வேதம் வந்து அது வரவே வராது, அதுவும் ஸ்வரம் வராது. நமோ ஹிரண்யபாகவேசே நான்யே திசாஞ்சபதயே நமஹ நமோ ஹிரண்யபாம்பன ஸ்வரம் வராதுன்னு. தலையவும் அசக்குவன் ஆட்டுவன் எல்லாம் பண்ணுவன், ஸ்வரம் வராது. அது 10 ஜென்மா அப்படி பிராமணனா பிறந்தாதான் 11வது ஜென்மாவில் வரும். அப்புறம் ஆச்சார சதஜன்மசு, ஆச்சாரம் பழகணுமே. ஆனா ஆச்சமனம் எப்படி பண்ணணும்? ஆச்சமனம்னா அப்படியே கையில வச்சிருந்து நாக்கால எடுக்கிறான் ஜலத்தை, அப்படி எடுக்கப்படாது. இந்த பிரம்ம தீர்த்தம்னு பேரு, அதால உள்ள போகணும். 100 ஜென்மா அப்படி வேதாத்தியனம் பண்ணினா 101வது ஜென்மாவில் ஆச்சாரம் சித்திக்கும். சஹஸ்ர ஜென்மபிரு யஜ்வா, 1000 ஜென்மா பிராமணனா பிறந்தா 1001வது ஜென்மாவில் சோமயாகம் பண்ணணும்னு தோணும். இல்லவனா பண்ணுனா பண்ண மாட்டான், பம்பியை பண்ணுனா பண்ண ஆறு சந்தோஷமா பண்றான். என்ன காரணம்? 1000 ஜென்மா பிராமணனா பிறந்திருக்கான். அவ தாத்தா எங்க பெரிய தோப்பினார், அவளை பார்த்தா பரமேஸ்வரனே நேரம் வராப்போல இருக்கும். ஆமா, இங்க காசிக்கு வா போற போது ரயில்ல இறங்கி வராள், செங்கல்பட்டுல இதுல ஸ்நானம் பண்ணிவிட்டு ரயில்ல ஏறினாள். அந்த நாள்ல ஆங்கிலோ இந்தியன் கார்டு இவா ஸ்நானம் ஏரியில பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரயில விடுவேன்னு. அவட்டு ஸ்நானத்துக்கு போட்டா ரயில் போனா போட்டோம்னு வெடிக்காரம் 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஜப்பம் பண்ணிவிட்டு வந்தா ஒரே ஜோதிர்மயமா இருப்பாளவா. காசிக்கே குடும்பத்தோட போய் அங்கேயே சித்தியானாள். காசியில கிடைக்குமா மரணம்? காசியாந்து மரணான்முக்தி அதவா புத்திர சந்நிதம் காசியில மறிக்கணும், அல்லது பிள்ளையனுடைய மடியில மறிக்கணும்னா. பட்டத்திரியினுடைய குரு காசியில மறிக்கணும் நினைச்சால் கிடைக்கல அவருக்கு, காசியில போய் மறிச்சாள். அவ யஜ்யத்துல அந்த அவிர்வாகத்தை இந்த பாத்திரத்தை கையில வச்சுன்னா தேவதைகள்லாம் ஏன்னு கேட்பாள். அப்படிப்பட்ட பெரியவாழ்வாள். அவளுடைய பேரன் பண்ணு சோமையாகும்போது ஆகான்ட்டான். எனக்கு இப்ப என்ன இஷ்டமானவன் சொன்னாலும் அதைத்தான் வேண்டாண்டான்னு நானும் சொல்லியிருக்கேன். இன்னொடனே ஆகான்ட்டான். அது 1000 ஜென்மா பிராமணனா பிறந்தா தான் 1001வது ஜென்மாவிலே யாகம் பண்ணணும்னு தோணும். சஹஸ்ர ஜென்மகிரு யஜ்வா சந்நியாச கோடி ஜென்மசு. ஒரு லஜ்ஜையை விட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிண்டு வெளியில வரணும்னா கோடி ஜென்மா யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் பண்ணி உடம்பு முழுக்க ஊறி இருந்தா தான் சன்னியாசி ஆகலாம் இருக்காள். நீ எத்தனை பேர் இப்ப காவி வேட்டி கட்டின்னு இருக்கோம்? ஒரு பெரியவாள் தான். சந்நியாச கோடி ஜென்மசு, கோடி ஜென்மாவில தான் அது கிடைக்கும்னு இருக்காள். அதனால அவள் பெரியவாள். அவள் உள்ளங்கள்லாம் அவளுக்கு குழுந்து நிற்கிறது. அவளுக்கு வந்து வேறு அவா இவா அப்படிலாம் தோணவே இல்லை. எல்லாம் உலகம் முழுக்க ஒன்னா தோன்றது. பெரியவாள்லாம் அப்படித்தானே இருப்பாள். எல்லாரும் நன்றாக இருக்கணும் தான் நினைப்பாள். ஆனால் மகான்களுடைய ஒரு பெரிய உள்ளம். அப்படிப்பட்ட பெரியவாள் ஆரம்பிச்ச இந்த பெரிய கோட்டியாகம் புவனேஸ்வரி சன்னிதியிலேயே நடக்கிறது. தர்மம் அர்த்தம் கோணம் மோட்சம் இத்தனையும் கிடைக்குமா? மோட்சம் முதற்கொண்டு புவனேஸ்வரி பிரசாதத்தால கிடைக்குங்கிறாள் இந்த தேவி பாகவத சிரவணத்தினாலே. நவகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு. சூர்யாதி திவி சூர்யாதயோ கிரகான்னாள் பீஷ்மர். இந்த பஞ்சாங்கத்துல கட்டத்துல சேரல. ஆகாஷ ஏச்சாஸ்ய தாருணா கேச்சித்து திவி சூர்யாதயோ கிரகா. ஆகாசத்துல ஒன்றாக சேருகிறார்கள் சூரியன் முதலிய கிரகங்கள். அதுதான் உலகத்தை பாடுபடுத்துறது. அதுக்கு உபசர்க்கம்னு பேரு. அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் அம்பாள் போக்குவலாம். அம்பாளுடைய கோபத்தினால வரதான் இதெல்லாம். அம்பாளுடைய அருள் இல்லாததுனாலே அந்த கோபத்தெல்லாத்தையும் அம்பாள் போக்கிண்டு அனுகிரகம் பண்ணுவலாம். உத்பாதானகிலம்
பரகிரக யோகம் முதலிய தோஷங்கள், அம்பாளுடைய கோபம், இதெல்லாம் இந்த ஸ்ரவண மாத்திரதா ஹந்தினாள். காதால தேவி பாகவதத்தை காட்டாத்தன பாபங்களும் போயிடுமாம். கிரகம் பூத பிரேதம் பயம் தேவி பாகவதம் ஸ்ரவணாத்யாதி தூரதா. குழந்தைகளுக்கு ஆபத்தை கொடுக்கிற துஷ்ட கிரகங்கள், அதுக்கு பாலகிரக கிருதம், பூத பிரேத பிசாச்சாரிகள்னால ஏற்பட்ட தொல்லை, இதெல்லாம் ஓடி போயிடுவோம். தேவி பாகவதம் கேட்டா பாலகிரக கிருதம் பூத பிரேத கிருதம் பயம் தேவி பாகவதஸ்ய ஸ்ரவணாத்யாதி தூரதா. நாஸ்திக தேசங்கள்ல போயிடும் அந்த பயங்கள்லாம் இங்க இருக்காது. தூரத்துக்கு அண்ணத போயிடுங்கிறார். ஸ்ரவணாத் சிராயுதம் பிரிஜம் புத்திரம் கிருஷ்ணம் லப்த்வா முமோதஹ. இதுக்காக ஒரு கதை சொல்ல போறாள் நாளை தினம். சாட்சாத்து கோபாலன் காணாம போயிட்டாள் வசுதேவருக்கு, பரமாத்மா கிருஷ்ணன். அப்போ இந்த தேவி பாகவதத்தை சிரவணம் பண்ணினால் நாரதரை தெரிவிச்சு, நாரதர் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணி கடைசியிலே ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் சொல்ற போது சுவாமி ஜாம்பவதி கல்யாணம் பண்ணிட்டு வராள். அது தேவி பாகவதத்தினுடைய பலத்தை உடனே தெரிஞ்சிருந்தாளாம். நாரதரை பார்த்து சொன்னால் வியாசர், மகான்கள் அனுகிரகம் பண்ணினா உடனே பலன் கிடைக்கிறதே, முடிவுல பலன் கிடைச்சதே, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு என் குழந்தை வரப்படாதா, இது முடியுது அங்கிருந்து வரானே, என்ன பாக்கியம், இது மகான்களுடைய தபோபலம்னு நாரதரை பூஜை பண்ண போறாள். அப்படிப்பட்ட சரித்திரமும் நாளை தினம் சத்தியவிரத சரித்திரம்னு அம்பாளுடைய பீஜாட்சரத்தை அப்படி பிந்து இல்லாம அந்த முறை இல்லாம தவறி ஜபிச்சவன் ஒருவன் கரையேறினான் ஒரு சத்தியசந்தன். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புருஷனுடைய கதையும் சத்தியவிரதோபாக்கியானம்ங்கிற மகா புண்ணிய சரித்திரம். இந்த சரித்திரத்துக்கு சிரவணங்கள்லாம் நாளை தினம் சொல்ல போறாள் தேவி பாகவத சிரவணம். அதெல்லாம் இங்க நடக்க போகுது. சத்தியவிரத சரித்திரமும் நடக்க போகுது. சரியா 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணியோட பூர்த்தியாகும். அவசியம் எல்லாரும் வரணும். ஸ்நேகிதர்கள்ட்ட எல்லாம் சொல்லி இந்த கோட்டையாகத்துக்கு ரொம்ப உதவி. भगवती है शितिकंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकपद्दिनि शैलसुते.